பஞ்சாப் மாநிலத்துல ஒரு கதை இருக்கு. பூதம் ஒண்ணு மலையில உள்ள குகையில வாழ்ந்து வந்துச்சு. என்ன கிடைச்சாலும் எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டு சாப்பிட்டு தீத்துருமா. அந்த பூதம் நம்மள சாப்பிட கூடாதுன்னு மக்கள் எல்லாரும் வண்டி வண்டியா சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த ஊர்ல ஒரு விறகு வெட்டி இருந்தா, அவனுக்கு 7 பிள்ளைங்க. அவனோட வருமானத்துல அந்த பிள்ளைங்களுக்கு உணவெல்லாம் வாங்கி தர முடியல. ஒரு நாள் அந்த பிள்ளைங்க பூதத்துக்கு சாப்பாடு கொண்டு போற வண்டியை துரத்திக்கிட்டே அதோட குகைக்குள்ள போயிட்டாங்க. பூதம் அவங்கள பார்த்து, இங்கேயே வந்தீங்க அப்படின்னு கோவமா கேட்டுச்சு. ரொம்ப பசிக்குது, நீ சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா எங்களுக்கும் போடு அப்படி கேட்டுச்சுக்கலாம் அந்த பிள்ளைங்க. பூதம் கண்ணல உருட்டபடியே, மிச்சமா அப்படி ஒரு விஷயமே என்கிட்ட கிடையாது, போங்க போங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த மொத்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு பசியோட ஏமாந்து போய் இந்த 7 பிள்ளைங்களும் வீடு திரும்பிட்டாங்க. அடுத்த நாளும் இதே போல சாப்பாடு வண்டிய பார்த்தோன்னே அந்த பிள்ளைங்க பின்னாடியே போய் திருப்பவும் பூதம் நமக்கு ஏதாவது மிச்சம் தருமான்னு பாத்துட்டே இருந்துச்சாம். இன்னைக்கும் பூதம் அந்த பிள்ளைங்களை விரட்டி விட்டுச்சு. இது போல 2-3 நாள் போனதுக்கு அப்புறமா இந்த பூதம் சாப்பிட உட்கார்ந்தோன்னே, அடடா பாவமா இருக்கே, சரி கொஞ்சோண்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா அதுக்கு கிடைச்ச சாப்பாட கொடுத்துச்சு. அந்த கொஞ்சம் சாப்பாடே அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நிறைய சந்தோஷமா இருந்துச்சாம். பாவம் அந்த குழந்தைங்க, எலும்பும் தோலுமான உடல், இவங்கள பாக்க வச்சு எப்படி சாப்பிடுறது இனிமே அப்படின்னு பூதம் ரொம்ப குழம்புச்சான். பின்னாடி என்ன பண்றேன்னு தெரியாம, சரி நீங்க 7 பேரும் வாங்க என்கிட்ட இனிமே சாப்பிடுங்க அப்படின்னு 2 நாள் சாப்பிட வச்சுதான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை அழைச்சிட்டு அந்த பூதம் அந்த கிராமத்துக்குள்ள போச்சான். இனி எனக்கு யாரும் சாப்பாடு கொண்டு வர வேண்டாம், பசியால வாடுற உங்க கிராமத்து பிள்ளைங்களுக்கு இந்த சாப்பாடெல்லாம் கொடுங்க அப்படின்னு ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு அந்த குகையை விட்டு போயிடுச்சு. குழந்தைகளை பார்க்க வச்சுட்டு நம்ம சாப்பிடுறதுன்றது ஒரு கொடூரமான பூதத்தால கூட செய்ய முடியாது, அப்போ நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு உணர்த்துறதுதான் இந்த பஞ்சாபி கதை.